ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷத் ஃப்ரம் ஜேட்ரடஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் டெஸ்ட் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா, கல்யாணி ஸ்டீல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்த ஸ்டாக்கு. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் அதை விட்டுட்டேன். ஸோ இந்த சைட்வேஸ் இருக்குல்ல, இந்த சைட்வேஸில் விட்டுட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ பயங்கரமான ஒரு இது ரேலி. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது பாருங்களேன், பெர்ஃபெக்ட்டான இந்த அளவுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பாருங்களேன். பெர்ஃபெக்ட்டான ட்ரையாங்கிள். 1, 2 கீழ 3 சப்போர்ட். அப்போ 1, 2, 3 4த் சப்போர்ட். சாரி ரெசிஸ்டன்ஸ். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கான். ஸோ பெர்ஃபெக்ட்டான ட்ரையாங்கிள் பேட்டர்னு. ஸோ இத எந்த அளவுக்கு ஏறி இருக்கான் பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 100% கிட்ட ஏறி இருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 100% கிட்ட ஏறி இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஸ்டாக்கு. மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது என்ன பண்ணுறது. அதான் நான் சொல்லியிருந்தேன்ல, ஸ்டாக்கை வந்து ட்ராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது. அப்போது இருந்த டைம் அதெல்லாம். ஸோ நிறைய அனலைஸ் பண்ணுவேன். அப்போது அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் கண் முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணாமல் விட்டதுனால ஒரு இது. ஸோ இப்போ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கும் இதுமாரி மிஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. ஸோ 1, 2, 3, 4 எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த ஸ்டாக்கை. ஸோ இதுதான் இன்றைக்கி சொல்ல வந்த பேக் டெஸ்ட் சீரீஸு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கூட இல்லை. ஸோ அதனால தான் சரி பேக் டெஸ்ட் சீரீஸில் ஏதாவது ஒன்று போடலாம் அப்படின்றதுக்காக இதை எடுத்திருக்கேன். ஸோ இதுமாரி ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுமாரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லாம் வந்ததுன்னா ஸோ பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி கீழே இங்கே பாருங்கள், இந்த வால்யூமை பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த வால்யூமு. ஸோ இப்போ அவ்வளோ அவ்வளோ பெரிய வால்யூம் இருக்குது பாருங்கள். ஸோ ஸோ இது ஒரே அடியில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ பர்ஃபெக்டான ஒரு இது குட். பட் இது வந்து ஒரு லேர்னிங் எடுத்துக்க வேண்டியது தான். இது ரொம்ப நாள் கழிச்சு இங்கே பார்த்தேன் இந்த ஸ்டாக்கை. ஏறினதுக்கப்புறம் இப்போ எடுக்கவே முடியாது. ஸோ திரும்பியும் ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. இந்த வாட்டியாவது பர்ஃபெக்டாக இருக்கலாமா அப்படின்றத பார்ப்போம். இங்கேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் வந்துட்டுருக்கு. ஒரு சேனல் பேட்டர்ன் மாரி, டவுன் ட்ரெண்ட் சேனல் பேட்டர்ன் மாரி வந்துட்டுருக்கு. ஸோ பார்ப்போம். இதை எடுத்துக்க முடியாது. 4த்து 5த்து உரைச்சதுன்னா திருப்பி இதுவாகுதுன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சைட்வேஸ் இருந்திருக்கு. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட பாருங்கள், இங்கே ஆரம்பிச்சு 2021 ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி போடலாம், இப்படி வேணால் போடலாம். ஏன்னா அங்கேருந்து போட்டால் கூட இதுவாகாது. ஸோ இங்கே எது வேணால் போடலாம். இப்படி போட்டோம்னா இந்த இடத்துலேருந்து ஒரு 40% 70 நாளில் கழிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ரேலி. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வந்தது. அதுக்கப்புறம் குட்டி டிப்ஸ் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான். ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணணும். எந்த ஸ்டாக்லாம் உங்கள் கண்ணில் வருதோ, இல்லை ஏதாவது ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டாக்கை வந்து நல்லா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுங்கள். இந்த 2 விஷயந்தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் ஆக்ஷனை கற்றுக்கிறது. ஸோ அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங்கும் பேக் டெஸ்ட்டும் பண்ணுங்கள். எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுறது ஈஸி, ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.